பழங்குடியின மக்களின் பாதுகாவலராக திகழ்ந்த சுதந்திர போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் நாடு முழுவதும் பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியினர் பெருமை தின சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் கடந்த 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி முடிய முள்ளுக்குறிச்சி, கொல்லிமலை, செங்கரை, வாழவந்தி நாடு, போதமலை, மேலூர் ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்டன. போதமலை, மேலூர் பகுதியில் நடைபெற்ற முகாமில் பழங்குடியின மக்கள் பலரும் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை அளித்தனர். இம்முகாமில் அவர்களின் கோரிக்கைகளை அரசு துறையினர் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து குறைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டனர். இந்த முகாம்களில் புதிய மின் இணைப்பு, பட்டா மாற்றம், நில அளவீடு, சாதி வாரிசு சான்றிதழ், பட்டா சிட்டா எடுத்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள், ஆதி திராவிடர் கல்வி உதவித்தொகை, தாட்கோ கடன் உதவிகள், பிரதம மந்திரியின் கிசான் அட்டை, மருத்துவ காப்பீட்டு திட்டம், மருத்துவ முகாம், பழங்குடியினர் நலத்துறை மூலம் பழங்குடியினர் நலவாரிய அட்டை, கிணறு வெட்டுதல், கறவை மாடு, ஆடு வளர்ப்பு உள்ளிட்ட திட்டங்கள் ஆகியவை தொடர்பான மனுக்கள் பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. மாவட்டத்தில் பழங்குடியினர் பெருமை தின விழாவை முன்னிட்டு இதுபோன்ற மொத்தம் 5 சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. தங்கள் மலை கிராம பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது பெரிதும் பயனுள்ளதாக இருந்தது என போதமலை, மேலூர் கிராம மகளிர் தெரிவிக்கின்றனர். என்னோட பேர் அம்பிகா. நாங்கள் கீழூர் ஊராட்சி ஜே காலனியில் இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் கூலி வேலை செஞ்சிட்ருக்கோம். இங்கே முகாம் அரசு சார்பாக முகாம் போட்டிருக்காங்க. முகாமில் தையல் மிஷின் வேணுன்றதுக்காக நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் பேர் மணிமேகலா. கீழூர் ஊராட்சியிலேருந்து பேசுகிறோம். இங்கே கவர்மெண்ட் மூலிமா முகாம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே போட்டிருக்கிற மிஷின் போதுமான அளவு வருமானம் தராதனால எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் மிஷின் போடுறதுக்காக நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கோம் மிஷினுக்கு. என் பேர் அன்னக்குடி. கீழூர்லேருந்து வந்திருக்கோம். இப்போ ஜே நகரில் முகாம் போட்டிருக்காங்க. அதுக்காக பவர் மிஷினுக்காக அப்ளை பண்ண வந்திருக்கோம். ஆன்லைனில் பதிவு பண்ணேன். நான் இப்போ டெய்லரிங்காக இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் மிஷின் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நான் அப்ளை பண்ணுறேன். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் அவர்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முகாம்கள் 5 கட்டங்களாக மாவட்டத்தில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மலைவாழ் மக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருக்கிறார்கள். டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன்.